வணக்கம். என்னை யாராவது கடைக்கு போகணும்னு அனுப்பிச்சாலே எனக்கு பிடிக்காது. இப்போ இல்லை, சின்ன வயசில். ஏன்னா இப்போ ஜிபே இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டைப் பண்ணால் நேராக போய்டும். ஆனால் சின்ன வயசில் அப்படி இல்லை. மீதி சில்லறை வாங்கிறதுக்கு எனக்கு கணக்கு தெரியணும். இந்த மே மாதம் லீவில் தான் சும்மா தானே இருக்க, போயிட்டு வான்னு ஓயாமல் நம்மளை கடைக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இந்த கணக்கை பார்த்து சில்லறை வாங்க தெரியாதனாலேயே நிறைய வாட்டி 5 ரூபா தேங்காய் பத்தை, 5 ரூபா பால் பாக்கெட்டு, 5 ரூபா சிப்ஸு, இந்த மாதிரி ரவுண்டு ஃபிகராக இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்குவேன். அந்த அளவுக்கு தான் என்னுடைய கணித அறிவு இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு டிவிஎஸ் 50 இருந்துச்சு. அதில் ஸ்பீடோமீட்டர் இருக்கும். வண்டி நின்றுட்டு இருந்துச்சுன்னா அந்த முள் 0ல் இருக்கும். வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா அந்த முள் 10ல் இருக்கும். வண்டி ஒரு மீடியம் ஸ்பீடில் போச்சுன்னா அந்த முள் 20ல் இருக்கும். வண்டி வேகமாக போச்சுன்னா அந்த முள் 40ல் இருக்கும். இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஸ்பீடோமீட்டரில் காட்டுற முள்ளை வச்சு என்னோட ஃபிசிக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தேன். இந்த முட்கள் இப்படி தான் இயங்கும்னு நான் ஒரு புரிதலோடு இருந்தேன். ஒரு நாள் என்கிட்ட 4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சாங்க. அப்போலாம் இந்த டிஜிட்டல் தராசு கிடையாது. வச்ச ஒன்றும் நம்பர் வராது. இப்படி காய்கறி வாங்கிட்டு வர அனுப்பும் போதெல்லாம் தராசில் முள் நடுவில் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்குவாங்க. ஒரு நாள் 4 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. தராசு முள் நடுவில் இருந்துச்சு. ஒரு நாள் 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்பையும் தராசு முள் நடுவில் தான் இருக்கணும்னாங்க. ஒரு நாள் 1 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்பையும் தராசு முள் நடுவில் தான் இருக்கணும்னாங்க. என்னோட ஃபிசிக்ஸ் வேர்ல்டோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல சுக்குநூறு ஆயிடுச்சு. ஸ்பீடோமீட்டரில் மட்டும் வேகம் அதிகமாக முள் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் தெருமுனையில் இருக்கிற மளிகை கடை தராசு மட்டும் 4 கிலோ வாங்கினாலும் சரி, 1/2 கிலோ வாங்கினாலும் சரி, 1 கிலோ வாங்கினாலும் சரி, ஏன் 100 கிலோ வாங்கினாலும் தராசு முள் நடுவில் தான் இருக்கணுமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதை கேட்டால் இது கூட தெரியாதா, நீலாம் எப்படி தான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணன்னு நம்ம கல்வி தகுதியை கேள்விக்குறியாக்கிடுவாங்க. இந்த காரணத்தினாலேயே சில கேள்விகளை நான் கேட்காமே கடந்து வந்திருக்கேன். இப்படி கேட்காம விட்ட பல கேள்விகள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. இதை யார்கிட்டயாவது கேட்கணும் இல்லையா? அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். நன்றி, வணக்கம்.